உங்களோட மகிழ்ச்சியில் உங்கள் கூட இருக்கிறவங்கள விட உங்களோட துயரங்களில் உங்களை விட்டு போகாத ஒருத்தரை தேர்ந்தெடுங்க. நீங்கள் ஒருத்தங்களை உண்மையாக நேசிச்சிங்க அப்படின்னா அவங்க செய்கிற தப்பை மன்னிக்க கற்றுக்கோங்க. அப்படி அவங்கள மன்னிக்கிறத கூட பழகிக்கோங்க. ஏன்னா அது உண்மையான அன்பு அப்படின்றது தியாகங்களால் ஆனது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சிலருக்காக நீங்கள் ஒரு சில தியாகம் பண்ணுறது தப்பே கிடையாது. அவங்க செஞ்சது தப்பே ஆனாலும் மன்னிக்கிறதும் தப்பு கிடையாது. ஒரு உறவில் உண்மையான அன்பு இருக்கும்போது அந்த இடத்துல எந்தவித எதிர்பார்ப்புகளும் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஆப்போசிட்டில் உள்ள குரல் உயர்ந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வார்த்தைகளே இருக்காது. உங்களோட சத்தம் கூட அந்த இடத்துல அமைதியாயிடும். ஒரு உறவுக்குள்ளே இருக்கும்போது நீங்களாகவே நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த உறவு கூட உண்மையானது கிடையாது. நாம் கோபத்தினால பேசப்படுற வார்த்தைகள் தான் பார்த்திங்கன்னா அதிகமான ஆழமான காயங்களை உருவாக்கும். அதை தவிர்த்துட்டிங்கனாவே எந்த விதமான உறவாக இருந்தாலும் வலுப்படும் அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மையும் கூட. உறவு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா 2 இதயங்கள் சேர்ற பாதை தான். அந்த பாலத்தை அன்போடையும் பொறுமையோடையும் நீங்கள் கட்டுனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை பயணமானது கண்டிப்பாக இனிமையாக இருக்கும். உங்களோட கோபத்தில் எப்போவுமே நிதானமாகவும் குழப்பத்தில் நீங்கள் ரொம்ப அமைதியாகவும் இருக்க வேண்டியது கட்டாயம். இன்றைக்கி நம்மளுக்கு இன்பமாக தெரிகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு துன்பமாக கூட தெரியலாம். அதே மாதிரி இன்றைக்கி துன்பமாக தெரிகிற விஷயம் கூட நாளைக்கு நம்மளுக்கு அதிக மகிழ்ச்சியை தரலாம். நம்ம தான் சமநிலையோட இருக்க பழகிக்கணும். உங்களோட எண்ணமானது தடுமாறாமல் இருந்தால் தான் உங்களோட பயணமானது தடம் மாறாமல் இருக்கும். நீங்கள் சேர்கிற இடம் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் போகிற போக்கில் ஒரு சிலவற்றை கடந்து தான் போகணும். பல விஷயத்த மறந்து போகணும். அப்போ தான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சமாச்சு வாழ முடியும். கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரே ஒரு நிமிடம் மட்டும்தான் ஜெயிக்கும். ஆனால் அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை ஜெயிக்கும். வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல்லுங்கள். சில பேருக்கு இன்னும் மிகப்பெரிய நன்றியை சொல்லுங்கள். பல பேர் உங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்பிக்க வந்திருக்காங்க. சில பேர் உங்களுக்கு பாடமாகவே வந்திருப்பாங்க. புலம்பாதீங்க, வருத்தப்படாதீங்க. காலம் யாருக்காகவும் நிற்கிறது கிடையாது, கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி தான் உங்களோட கஷ்டங்களும் கண்டிப்பாக கடந்து போயிடும். முதல்ல நீங்கள் உங்களை மரியாதையோடு பாருங்கள். உங்களை மரியாதையாக நடத்துங்க. உங்களை நேசித்து உங்களோட உடம்புல அக்கறை வைங்க. உங்களோட நேரத்தை நீங்கள் மதிக்க கற்றுக்கோங்க. அப்போ தான் இந்த உலகம் உங்களை நடத்துகிற விதம் அப்படின்றது மாறும். நம்மளுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கிற வரைக்குமே நம்மளோட வாழ்க்கை நம்மளுக்கு கண்டிப்பாக வசப்படும். வலிமை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிறது கிடையாது. நம்மளோட வைராக்கியத்திலையும் தைரியத்திலையும் இருக்கிறது தான் உண்மையான வலிமை அப்படின்ற விஷயம். யாரையும் எப்பையும் எதற்காகவும் சார்ந்து இருக்காதீங்க. வெளிச்சம் அப்படின்றது இல்லைன்னா நம்ம நிழல் கூட நம்மளுக்கு துணைக்கு வராது. வாழ்க்கை அப்படின்றது ஒரு ரயில் பயணம் மாதிரி தான். அதில் கண்டிப்பாக பல நிறுத்தங்கள் இருக்கும். நிறைய வழித்தட மாற்றங்களும் நிறைஞ்சிருக்கும். விதவிதமான மனுஷங்க கூடமானது பயணங்களும் இருக்கும். சில நேரத்தில் விபத்துக்கள் கூட கண்டிப்பாக நடக்கும். எல்லாத்தையுமே ரசித்து பயணம் பண்ண கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் கூட அழகாக அமையட்டும் இந்த வாழ்க்கை பயணமானது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா வலியோடு போகும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெறுத்தே போயிடும். சில நாட்களில் எல்லாமே பழகி போயிடும். இதுதான் வாழ்க்கை. ஸோ வேண்டான்னு விலகி போனவங்க திருப்பி வந்தாலும் அவங்கள திரும்பி பார்க்காத அளவுக்கு நம்மளோட மனசை நம்ம தைரியப்படுத்திக்கணும். உண்மையான அன்பு வச்சவங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளை விட்டு விலகி போனவங்களே நம்மளை தேடி வரும்போது இன்னும் நம்மளோட வாழ்க்கையெல்லாம் தலைகீழாக மாறினது மாதிரி கூட தெரியும். திருப்பி வரவே மாட்டாங்க அப்படின்னு நினச்ச மனுஷங்களும் அந்த நினைவுகளும் நம்மக்கிட்ட திரும்ப சேரும்போது ஒரு நிமிஷம் நம்மளுக்கு திருப்தியை கொடுத்தா கூட அது ஒரே மாதிரியான தீராத வலியை கொடுக்கும் அப்படின்றதான் இங்கே நிறைய பேர் லைஃப்பில் அனுபவித்த உண்மையும் கூட. இதை உண்மையாகவே ஃபீல் பண்ணவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு 2 பார்ட்டையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்களோட